ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெயஸ்ரீலேருந்து என் பேர் ஜெயஸ்ரீ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு மேக்கப் போட்டால் கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப க்ரேயிஷாக தெரியுது, ஆஷ் கலரில் தெரியுது. நான் ரொம்ப டார்க்காக இருக்கேன் மேக்கப் போட்டால், கண்ணுக்கடியில் பார்த்திங்கன்னா பயங்கர டார்க்காக இருக்குது. ஸோ மேக்கப் போட்டால் போட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எதனால் வருதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ அதை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசரை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. உங்கள் ஸ்கின் சப்போஸ் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி திக் மாய்ஸ்சரைசராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஜெல் பேஸ்டு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப மெல்ட்டாக, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி லுக்காக இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்கும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. ஸோ ஸ்கின்னோட ப்ரிப்ரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப்புக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்கின்னில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்குது, நிறையா டார்க் ஸ்பாட் இருக்குது, ஆக்னிஸ் இருக்குது, ஸோ அங்கங்கே பிக்மெண்டேஷன் இருக்குது, வாயை சுற்றி கருப்பாக இருக்குது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் கலர் கரெக்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம க்ரே ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு மெயின் ரீசனே வந்து இதுதான். ஸோ இந்த கலர் அதாவது இந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்டு, அண்டர் ஐ ப்ராப்ளம் இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம் நம்ம டைரெக்டாக ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாவோ, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மேக்கப் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப கருப்பாக ஆக ஆரம்பிக்கும், க்ரேயாக இருக்கும், ஆக்சிடைஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இதுதான் ரீசன். நீங்கள் கலர் கரெக்ஷன் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். எங்கெங்கே உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருந்தால் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோனாக இருந்தால் பீச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் இந்த கலர் கரெக்டரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு எங்கெங்கே இடத்துல பிம்பிள் வந்து எனக்கு அதோட மார்க்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நான் ஓரளவுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த கலர் கரெக்டரை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான, என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான கன்சீலர் வந்து நான் எங்கெங்கே கலர் கரெக்டர் அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல மேலே நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கலர் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது நான் மேபிலினோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களோட ஸ்கின் டைப் எதுவோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஃபவுண்டேஷன் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான ஆயில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடது வந்து ட்ரை காம்பினேஷன், சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி. ஸோ அதனால் நான் மெபிலினோட கொஞ்சம் வந்து நல்ல கவரேஜ் தர மாதிரியான ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். நான் என்ன ஷேட் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன், ஃபவுண்டேஷனோட ஷேட் என்ன, ஸோ இது எல்லாத்த பற்றியும் நான் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. ஸோ இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வெட் பியூட்டி பிளெண்டரை தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஈரத்தில் கொஞ்சமாக நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸையும் பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இப்போ போட்ட கன்சீலர் ஃபவுண்டேஷனை வந்து இதுக்கப்புறம் நகராமல், கலையாமல், மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடரால் நல்லா செட் பண்ணி விடணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், அது வந்து டிண்டட் பவுடராக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர். அந்த லூஸ் பவுடரால் உங்களோட ஃபுல் ஃபேஸையும் அழகாக செட் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமான பவுடர் அடிக்காதீங்க, கேக்கியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மினிமலாக அடித்தாவே போதும். ஸோ இதுக்கு அடுத்தது நான் வந்து என்னோடய ஐஸை வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுனால நான் கொஞ்சம் ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மோக்கி ஐஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேஸான ஒரு கலர் எடுத்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டேன்.
என்னோட ஸ்கின் டைப்புக்கான கலர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளாக் கலர் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபுல் ஐலிட்ஸ்லேயுமே நான் வந்து அந்த பிளாக் கலரை லைட்டாக எடுத்து நல்லா ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக ஸ்மெச் பண்ணி விடுறேன். ஸோ ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி பேய் மாதிரி தெரியும். ஸோ லைட்டாக எடுத்துக்கிட்டு ஃபுல் ஐலிட்ஸ்லேயும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஸ்மோக்கி ஐஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டாக நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிட்டேன், ஐப்ரோ பென்சிலும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இந்த பென்சில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளுங்கிறனால பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட கிட் இருந்தால் கிட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஸ்மோக்கி ஐஸ் மேலே லைட்டாக எனக்கு கோல்டன் கலர் வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அதே நைக்காவோட பேலட்டில் இந்த கோல்டன் ஷிம்மர் ஷைனிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதால் நான் ஃபுல்லாக இல்லை, நடுவில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஐஸ் வந்து எவ்வளோ லுக்காக அழகாக இருக்குன்னு. ஸோ அதுவுமே முடிஞ்சிருச்சு. ஸோ முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், அண்டர் ஐ எல்லாம் இருந்ததுன்னா ஒரு கலர் கரெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். கன்சீலரும் கூட உங்கள் ஸ்கின் டைப் எந்த கலரோ, உங்கள் ஸ்கின் டோன் எந்த கலரோ சேம் கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃபவுண்டேஷனும் வந்து சேம் கலர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லைட் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா வெள்ளை அடித்த மாதிரி பேய் மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுறத. ஸோ ஒரு டோன் வந்து ஃபேராக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுவீங்க, பட் ஆனால் ரொம்ப டார்க்காக தான் தெரியும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.